ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் சாலையில் அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தில் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்று அனுமனின் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதாக ஆலய நிர்வாகி தெரிவித்துள்ளார். இந்த இடத்துல ஒரு 360 வருஷம் பழமையான ஒரு ஜீவ சமாதியான விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு சித்தர் இங்கே அடக்கமா இருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் காவல்துறையினர் ஆற்றூர் சந்திப்பில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை நிறுத்த காவல்துறையினர் முற்பட்ட போது அவர் நிற்காமல் சென்றுள்ளார். இதனால் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் தனது மகன் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞரின் தாய் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வைகை அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதாக பொதுப்பணித்துறையினர் அறிவித்துள்ள நிலையில் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விலை 3 மடங்காக விலை உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தேவகி என்பவர் வீட்டில் விஷத்தன்மை கொண்ட 4 அடி நீளம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்துள்ளது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 2000 லிட்டர் சிறப்பு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்றபடி சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் பகுதியில் 400 குடியிருப்புகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை எனவும் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை எனவும் சாக்கடை தெருக்களில் ஓடுகிறது எனவும் இது குறித்து புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று பொதுமக்கள் குடத்துடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் மதுபோதையில் அங்கும் இங்கும் குரங்கு ஒன்று சுற்றி திரிந்துள்ளது. மதுபோதையில் இருந்த குரங்கின் செயல்களால் கடுப்பான பொதுமக்கள் குரங்கின் மீது தண்ணீர் ஊற்றி விரட்டி அடித்துள்ளனர். தொடர்ந்து குரங்கு குட்டியை பத்திரமாக மீட்ட சமூக ஆர்வலர் ஸ்னேக் பாபு என்பவர் அதற்கு மருந்து அளித்து அதனை பாதுகாத்து வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பிள்ளையார் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியராஜ் என்பவரது ஆடுகளை தெருநாய்கள் கடித்ததில் 6 ஆடுகள் உயிரிழந்த நிலையில் மேலும் 9 ஆடுகள் படுகாயமடைந்துள்ளது. இதனால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பாண்டியராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். நாளை 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்கள் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மேலும் பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அனுமன் பக்தி பாடல்களை பாடியபடி பெண்கள் பஜனை பாடல்கள் பாடினர். பின்னர் பால ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், திரவியம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகம் செய்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கோவை மாநகராட்சி 86வது வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் நன்றிகளை தெரிவித்துள்ளார். ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏஐஎஸ்எஃப் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு கல்லூரி மாணவ மாணவியர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இன்று வகுப்பறைகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அமைப்பு சார்பில் 109 மாத DA உயர்வை நிலுவையுடன் வழங்க வேண்டும், 21 மாத ஓய்வூதிய பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராமத்திற்கு அடிப்படை வசதி கேட்டு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கிராம மக்கள் மற்றும் NLC நிர்வாகத்தினரிடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் விரைவில் NLC நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான பேரறிஞர் அண்ணா பூ வணிக வளாகத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்யப்படும் பூக்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக தொடர் பனிப்பொழிவின் காரணமாக மல்லிகைப்பூ மற்றும் பல பூக்களின் வரத்தானது வெகுவாக குறைந்துள்ளதால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகைப்பூ 1 கிலோ 4200 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 2 ரூபாய் உயர்த்தப்பட உள்ளது. இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயரவில்லை என்றும் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாத நிலையில் விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் AITUC தொழிற்சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை எதிரில் ஆட்டோக்களுக்கு மலர் வளையம் வைத்து புதுச்சேரி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கே இருக்கக்கூடிய NRBJP கூட்டணி அரசு இந்த முழுக்க ஆட்டோ தொழிலை ஒழிக்கக்கூடிய வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக ஆட்டோவில் செல்லக்கூடிய மக்கள் ஆட்டோவில் ஏறுவதற்கு அஞ்சக்கூடிய நிலை ஏற்படும். ஆட்டோவில் ஏறுவதை தவிர்ப்பார்கள். இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், வருமான இழப்பு ஏற்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தண்டையார்பேட்டையில் மாவட்ட செயலாளர் கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் காலி வேடமிட்டு கட்சி கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷம் எழுப்பப்பட்ட போது போலீசார் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் ஆர்ப்பாட்டம் செய்த 1500க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாத்தியம்பட்டி கிராமத்தில் உள்ள பூ மாரியம்மன் கோவிலில் 2 பூட்டுகள் உடைத்து மர்ம நபர்கள் பூட்டை மற்றும் திருடி சென்றுள்ளனர். உள்ளே விலை உயர்ந்த சாமி சிலைகள், நகைகள், பூஜை பொருட்கள் அனைத்தும் அப்படியே இருந்த நிலையில் கோவிலுக்குள் மர்ம நபர்கள் என்ன செய்தனர் என்பது குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை ருத்ரா நாட்டிய கலைக்கூடம் சார்பில் 3 முதல் 15 வயது வரையுள்ள 250 மாணவிகள் கோயில் வளாகத்தில் பூ மாலை வடிவில் தாம்பல தட்டில் நின்றபடி பரதநாட்டியம் ஆடினர். இடைவிடாது 2 மணி நேரம் நடனமாடி உலக சாதனை படைத்த மாணவிகளின் ஆட்டத்தை நோபல் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்து உலக சாதனையாக அறிவித்து அதற்கான சான்றை வழங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் பனையூர் கிராமத்தில் வசித்து வந்த ஆண்டாளம்மாள் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை ஆவரஞ்சு என்பவரது மகன்கள் 3 அபகரிக்கும் நோக்கில் ஆட்களுடன் வந்து ஆண்டாளம்மாளுக்கு சொந்தமான வீட்டின் அருகே உள்ள கம்பிவேலியை சேதப்படுத்தியுள்ளனர். இதனை தட்டி கேட்க வந்த ஆண்டாளம்மாவின் பேரப்பிள்ளை ஸ்ரீதர் மற்றும் அவரது தந்தை தாயையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து செய்யூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்க வாங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நீங்க போங்க நாங்க பின்னாடியே வரோம் அப்படின்ட்டு ரிலாக்ஸா கேஷுவலா பதில் சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு போனாலும் எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அதனால மாவட்ட SP கமிஷனர் எல்லாருமே நீங்க வந்து இதுக்காக உரிய நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கணும். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட பெரும்பண்ணையூர் பேருந்து நிறுத்தம் அருகில் திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வீடு ஒன்றில் கணவன் மனைவி இருவரும் கள்ளச்சந்தையில் அரசு மதுபான பாட்டில்களை விற்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கள்ளச்சந்தையில் அரசு மதுபானம் விற்கப்படுவதால் பேருந்துக்கு காத்திருக்கக்கூடிய பயணிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கூறி உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கோவை அருகே வரப்பாளையத்தில் பெண் யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் அதற்கு பிறந்து 1 மாதமே ஆன குட்டி யானை தாயை இழந்து தவித்து வந்தது. இந்த நிலையில் வனத்துறையினர் குட்டி யானையை மீட்டு மற்ற யானைகள் கூட்டத்துடன் சேர்க்க முயன்ற நிலையில் காட்டு யானைகள் குட்டியை சேர்த்துக் கொள்ளாததால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு வனத்துறையினர் கொண்டு சேர்த்தனர். தொடர்ந்து கால்நடை மருத்துவக் குழுவினர் யானை குட்டிக்கு திரவ உணவு அளித்து பராமரித்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு காவிரி டெல்டா பாசனதாரர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் டிராக்டர் பேரணி நடத்தப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற விவசாய கடன், நகைக்கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தப்பட்டது. காரைக்காலில் நாளை புத்தாண்டு கொண்டாட்ட ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் காரைக்கால் கடற்கரையில் மது பாட்டில் மற்றும் பட்டாசு பொருட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பள்ளிப்பாளையம் நகராட்சி 18வது வார்டு அதிமுக உறுப்பினர், தன்னுடைய வார்டு பகுதியில் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் குழாய் இணைப்புகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும், பணிகள் முழுமையடையாமல் தேக்கமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நகராட்சி நிர்வாகத்தின் தவறுகளால் வார்டு மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் நகரமன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் பூதமங்கலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த நிகழ்ச்சியில் அக்கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் பேசினார். அப்போது பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு பச்சரிசி, வெல்லம், நெய் உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது குறித்தும், கடுமையான நிதி நெருக்கடியிலும் இத்தகைய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிலையில் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்க வேண்டும் என்று கூறினார். புத்தாண்டை ஒட்டி தருமபுரி நகரில் உள்ள அனைத்து பேக்கரிகளிலும் கேக்குகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இந்த நிலையில் 1/2 கிலோ முதல் 5 கிலோ வரை விதவிதமான வண்ணங்களில் கேக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளது. தருமபுரி நகரில் உள்ள பேக்கரிகளில் நூற்றுக்கணக்கான கேக்குகள் பொதுமக்களின் பார்வைக்காக வைத்துள்ளனர். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பும் வகையில் பல்வேறு வகையான கேக்குகள் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பேக்கரி கடைகளில் பொதுமக்கள் மனதை கவரும் வகையிலான பல்வேறு வடிவங்களில் கேக் தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதில் கேக் வடிவங்களை பார்த்து பொதுமக்கள் போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் கேக் புக்கிங் பணியில் ஈடுபட்டனர். மதுரை தலைமை அலுவலகத்திற்கு முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மதுரையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் அமைப்பு சார்பில் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்க பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு நீங்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் நாங்க எங்க போறது? நாங்க மாற்றம் தாய் பிள்ளைகளா? ஆகவேதான் இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடும் நோக்கத்தில், இந்த அரசுக்கு இறுதியாக எச்சரிக்கை விடும் நோக்கத்தில், வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு பாடம் கற்பிக்க போகிறோம் என்ற நோக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்ட வாயில் கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.